நண்பர்களுக்கு வணக்கம். இறுதியாக மீனராசி ராகுகேது பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசி என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இறுதியாக மீனராசியை பார்க்கலாம். இந்த ஆண்டு 2025 வானவியல் மாற்றத்தில் ஒரு 4 கிரகங்கள் பயிற்சியாக இருக்கிறது. அவர் அதிசயமாகவே எல்லாமே யோசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. ஜோதிடர்கள் உட்பட மக்கள் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோடு வியப்போடு தான் இருக்காங்கங்கிறது தான் உண்மை. எல்லாருமே ராசி பலன் பார்க்குறீங்க. எல்லா ஜோசியரும் ராசி பலன் வீடியோ போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. எல்லாமே பார்த்தா அப்படின்னா முக்கால்வாசி யாரை பார்த்து காப்பி அடித்து போடுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் தான். அவருடைய போக்கை தான் கடைப்பிடித்து நிறைய ஜோசியர்கள் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. அது உண்மை, அதுதான் நானும் உள்பட. அதுதான், அது ஒன்றும் மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. இதில் யார் சொல்கிறது கரெக்டு தப்புங்கிறதுலாம் நல்லா யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ராசிக்குள்ளே சனி வந்திருக்கிறாரு. சனி அந்தளவுக்கு ஒரு பெரிய கெடுதல் அங்கே செய்ய மாட்டார். மீனராசியை பொறுத்தளவில் ராசிக்குள்ளே ஜென்மச்சனியாக வந்திருக்கிறார். அப்படிங்கிற போது இயற்கை சுபரான குருவின் வீட்டில் தான் உங்கள் ராசி இருக்குது. அந்த வீட்டில் சனி அடுத்தவராக வரார். அதாவது அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது 7.5 சனி நடப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாக பண்ணணும். அதே இன்னொரு வீட்டில் போய் அவர் உட்காரும்போது அங்கே அவருடைய வேகத்தையும் கோபத்தையும் காட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அங்கே ஒரு மாதிரியான பலன் தான் கண்டிப்பாக நடக்கும். சனி பொறுத்த அளவில் மேஷம் விருச்சிக ராசி கடக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு தராது, தனுசு மீன ராசிக்காரங்க. அப்போ சனி அங்கே வந்துடுறதுனால பெரிய பாதிப்பு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக ஒரு பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். அப்படி இது ஒரு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன தான் ராசிக்குள்ளே சனி பூந்தாலும் இந்த ராசிக்கு வரக்கூடாத சுக்கிர திசை மட்டும் வந்தால் மட்டும்தான் அங்கே பாதிப்பில் இருப்பீங்க. இல்லைன்னா பாதிப்பில் யாரும் இருக்க மாட்டீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிநாதன் 4ல் புதன் வீட்டில் பகை விடாக இருந்தாலுமே அவர் புதன் வீட்டில் இருக்கார், நல்ல அமைப்பில் தான் இருக்கார். 2ஆம் அதிபதி செவ்வாய் கொஞ்சம் பலகீனம் தான். பலகீனமாக இருந்தாலும் தொழிலில் வருமானத்தில் கொஞ்சம் நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு 2 மாதம் இருக்கும். அதுவும் ஒன்றும் பெரிய அமைப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஏடு கிடையாது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு இல்லையா? 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது நல்ல அமைப்பு, ஒரு பாதுகாப்பான அமைப்பு அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வருவோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் சனி இருப்பாருங்கிறத உண்மை. அந்த 2.5-3 வருஷமும் நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா, பொதுவாகவே ஜென்மத்தில் சனி வரும்போது விரயங்கள் அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறது தான். விரயங்கள் என்ன மாதிரி விரயங்கள்? இப்போ நல்ல விரயங்கள் தான். நல்ல விரயங்களுக்கு பணம் வேணுமே, பணத்தை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், செலவு பண்ண வச்சுருவார், எல்லாமே கொடுப்பார். ஆனால் செலவாகிட்டு இருக்கு. சேமிப்பு பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு தொழிலெலாம் கெட்டு போகாது, வருமானம்லாம் கெட்டு போகாது, பேர் கெடுதல் அது இதெல்லாம் இங்கே நடக்காது. கெட்ட பேர் வாங்குறதுலாம் அதெல்லாம் சும்மா எல்லாமே நடக்கும். வருமானத்தை சேமிக்க முடியாது. அப்போ வருமானத்தை டோட்டலாக செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் பத்தலை சார் பத்தாது. ஆனால் நல்லதுக்காக நடக்கக்கூடிய செலவு சேமிப்பும் போல் நடக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா செலவு தான். ஒரு பூமி வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன், செலவு தான். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், செலவு தான். அந்த தொழிலுக்கு போடுவீங்க, பட்ஜெட் போடுவீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு போடுவீங்க, 1 கோடி ரூபாய்க்கு உட்காந்து அப்புறம் 50 லட்சம் கடன் வாங்கி நீ போட வேண்டியதாக இருக்கும். வளர்ச்சிக்கு உண்டான கடன் அப்படி சொல்லுவோம் நாங்கள். ஏன்? ராசிக்கு 6ல் கேது, தனித்து கேதுவோ ராகுவோ இருந்தால் கடன் இல்லை, நோய் இல்லை. என்ன கடன் இல்லை, நோய் இல்லைன்னு வந்துடலாமா? ஆமாம், கடன் இருக்காது, நோய் இருக்காது. ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ல் பலகீனமாக இருக்கிற தப்பு இருந்தாலுமே ராசிக்கு உங்களுக்கு 4-7 கூடிய கிரகங்கள் 3ல் இயற்கை சுபர் வீட்டிலான சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் எளிதில் முடியக்கூடிய, நல்ல பொண்ணு கிடைக்கக்கூடிய, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். அந்த ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ம சனியில் கண்டிப்பாக கல்யாணமும் நடக்கும். அது தசாபத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக நடக்குது. ஆக நல்ல பொண்ணு கிடைப்பான், நல்ல வாழ்க்கை தரம் அமையும். இதெல்லாமே இங்கே நடக்குதே. இது எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய அமைப்பு. தொழிலே இது வரைக்கும் கரெக்டாக எனக்கு செய்ய முடியல, இது வரைக்கும் எனக்கு நல்ல வேலையே கிடைக்கல, இதான் படித்து முடிச்சிட்டேன், நிறைய இடத்துல கம்பெனி ஏறி இறங்கினேன், எதுலேயுமே கிடைக்கல. இப்போ வேலை கிடைக்கும். 7 சனியிலேயே வேலை கிடைக்கும். 7.5 சனியிலேயே அரசு பணியில் அரசு வேலையில் உள்ளவர்கள் எல்லாமே நான் சந்திச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். என்ன சார் 7 சனியில் இருந்தால் ஓடுவாங்க. அது ஆகாத திசைன்னு வரும்போது இப்போ இந்த 7 சனி பாபத்துவமாகி சனி செவ்வாயோட ஜனன காலத்திலேயே சனி இணைஞ்சி இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு வரக்கூடாது சுக்கிரன் திசை வந்துச்சுன்னா ஒரு ஓட்டு தான் கொடுப்பேன். 6-8னா ஓட வைக்கிங்க, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. 6-8 பாபத்துவம் அப்படின்னா ஓட வைக்கும். 6-8 சுபத்துவம்னாலும் ஓட வைக்கும். ஆனால் அது நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இது ஓட வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி கெட்ட வாழ்க்கையை கொடுத்தணும் தான் விஷயம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். 6-8 பாபத்துவம். வெளியூர் போய் அசிங்கப்பட்டு உள்ளூரில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியூர் ஓடி போடுவீங்க.
6 8 சுபத்துவம். இங்கேருந்து போகும்போது பெருமையாக சொல்கிற அளவுக்கு என் பையன் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்கிற அளவுக்கு என் பையன் சம்பாதிக்க போகிறான் 2 லட்ச ரூபா சம்பளம் சொல்கிற அளவுக்கு நல்ல பேரோடு இங்கேருந்து வெளியே அனுப்பும். வித்தியாசங்கள் பதப்படுத்துது இல்லைங்க. அதனால் உங்கள் தசாபுத்தி அமைப்பில் பாவத்துவமான ஒரு அமைப்பு இருக்கும்போது என் ஜென்மச்சனி கூடுதலான பிரச்சனையை பண்ணும். ஒருத்தனுக்கு 7 லட்சம் எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். காரணம் என்ன? இப்போ நான் சொன்ன சுபத்துவம் அவ்வளோதான். நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. இந்த வரியை சுபத்துவத்துக்கு சொந்தக்கார வார்த்தையே சுபத்துவத்துக்கு பாவத்துவம் சுபத்துவங்கிறதுக்கு சொந்தக்காரதே வேறு ஒருத்தர். அது வேறு யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர். இதை நான் ஏன் பெருமையாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் காப்பி அடித்து தான் சொல்கிறேன். அதை விட்டுருங்க, அந்த சமாச்சாரம் வேண்டாம். ஆனால் மொத்தம் நல்லாயிருக்கும். சுபத்தொடர்பு அப்படிங்கிற அமைப்பில் சுபத்துவமாக 6 8 தசாபுத்திகள் நடக்கிறதுக்கும் பாவத்துவம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இதுதான் அப்படிங்கிற அமைப்பு. ஆக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு சுக்கரன் திசை உச்ச சுக்கரனாக இருந்து பாவத்துவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, நல்ல வேலையில் உட்காருவீங்க, சம்பாதிப்பீங்க, அங்கேருந்து பணம் வச்சு வீட்டை கட்டுவீங்க, கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, சொத்து சுகத்தை சேர்த்துற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக செய்யும். ஆக ஜென்ம சனி வந்துருச்சு, ஐயையோ சனி வந்துருச்சு, ஐயையோ ராகு 12ல் வந்துருச்சு. ராகு 12ல் வந்தா என்ன? உன்னுடைய ராசிநாதன் பார்க்குறாருல, 12ஆம் இடம் சுபத்துவம் தானே. 12ஆம் இடம் சுபத்தொடர்பு வரும்போது தான் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, சம்பாதிங்க. உட்கார்ந்து திசை நடந்துச்சுன்னா வெளிநாடு போவீங்க, சம்பாதிப்பீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 3 8 அதிபதி 8லேயே நின்னாலும் சரி 3 நின்னாலும் சரி உன்னை வெளியே அனுப்புமே. அப்போ சுக்கரனுடைய காரத்துக்குள் அத்தனை செயல்பட ஆரம்பிச்சிருமில்ல. சுக்கரனுடைய காரத்தில் என்ன மறைஞ்சிருந்து வீடு கட்டுவேன். நீ வெளியில் இருப்ப, பணத்தை அனுப்புவேன், அப்பா வீடு கட்டிகிட்டு இருப்பார், தம்பி வீடு கட்டிகிட்டு இருப்பார். எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. உனக்கு பணம் அனுப்புகிற வேலை மட்டும்தான் ஒன்றுது, அதெல்லாம் நீ செய்ய முடியும். அப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு செல்வாக்கை பெரிதுபடுத்தக்கூடிய அமைப்பில் இந்த 7 சனி வளர்ச்சிக்கு உண்டான அமைப்பை ஜாஸ்தி கொடுக்கும். என்ன? சுபமாக உங்களோட சேர்ந்து இருக்க முடியாது, அது ஒரு பிரிவு தான். இதுக்கு பேர் சுப பிரிவுன்னு எங்கள் குருநாதர் அப்படி சொல்லுவார். சுப பிரிவு. நீ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு என் வீடே வேணாம், சொத்தே வேண்டாம், வாசலாம் வேண்டாம் அப்படி போடல, அது துக்கமான பிரிவு. இது சுப பிரிவு. இன்ட்ரெஸ்ட்டாக அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வேலைக்கு போகிறது ஒரு சுப பிரிவு. அப்போ அந்த வேலையெல்லாம் அங்கே உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நல்ல தொடர்பு, நல்ல வாழ்க்கை துணை, இதெல்லாம் இங்கே பெற்றவங்க பார்த்து வச்சுருப்பாங்க. நீ திடீர்னு வருவேன், கல்யாணத்துக்கு பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவேன். சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, திடீர்னு நமக்கு அந்த வெளிநாட்டு எண்ணங்கள் துண்டாகும். இல்லைங்க நாம் இங்கே வந்துடலான்னு இருக்கிறேன், வருவீங்க. இங்கே தொழில் தொடங்குவீங்க, அந்த பணத்தை வச்சு தொழில் தொடங்கி தொழில் சிறப்பாக தான் நடக்கும். 7 சனிலாம் இங்கே பாருங்கள், 7 சனியில் வளர்ச்சிக்கு உண்டான பவர் அதிகமாக போயிட்டே இருக்கும். கெடுதலுக்கு உண்டான பாவகம் ரொம்ப கம்மி தான். என்ன 7 சனியை விட்டு அந்தாண்ட பாதச்சனியாக போகும்போது மட்டும் உங்களுக்கு என்ன பெரிய கெடுதல் வந்துடுமான்னு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சனி நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கெடுதல்லாம் செய்ய மாதிரி. ஜென்மச்சனி அப்படிங்கும்போதெல்லாம் இங்கே ஜென்மத்தில் சனி, நாங்கள் ஜென்மச்சனி சந்தித்து தான் நானும் வர்றேன். நான் கும்பராசி தான், ஜென்மச்சனி சந்தித்து தான் வரேன். இப்போ 2 வருஷமாக ஜென்மச்சனியில் தான் நான் இருந்தேன். அப்போ நான் அனுபவப்பட்டிருக்கேன் இல்லை. இப்போ நீங்கள் நான் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஜென்மச்சனிக்காரன் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன பாதிப்பு என்ன கொடுத்தது? ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த சங்கடங்கள் பெரிதளவுக்கு மனதையோ உடலையோ பாதிக்கலைங்கிறது தான் உண்மை. மனமும் உடலும் பாதிக்கிற அளவுக்கு சங்கடங்கள் வந்தால் மட்டும்தாங்க மனிதனுக்கு பிரச்சனை. மனதும் உடலும் பாதிக்காத அளவுக்கு வரும்போது அவன் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம். பார்க்கலாம் அவனை, நான் அவனை எங்கே பார்க்கணுன்னா அங்கே பார்க்குறேன், எங்கே சந்திக்கணும்னா அங்கே சந்திக்கிறேன். ரொம்ப பிரச்சனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான். சரி இது பிரச்சனை பெருசாக போகுது, இதுக்கு மேலே இது வேண்டாம், இதை தொட வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் அப்படியே ஆஃப் ஆகிடுவான். அதனால தான் என்ன சொல்கிறேன், ஜென்மச்சனியில் இந்த ராசிக்காரனை பொறுத்தளவில் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியும், பிரச்சனையை சமாளிக்க முடியும். சமாளிச்சுட்டு அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் தானே, அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தானே. அப்போ அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு வருவீங்க. அதே சமயத்தில் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் சொத்து பிரச்சனை, சொத்தில் கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, அடிதடி கேஸு, இதெல்லாம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வளர்ப்பறை பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் 11ஆம் அதிபனுடைய திசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கிறது உண்மை. பாவத்துவம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, அதுதான் அவங்க முக்கியம். சில பேர் ராகு திசை நடக்கிறவர்கள், ராகு திசை நடந்தவங்களும் கொஞ்சம் பாதிப்பு. எங்கே தான் இருந்தாலும் ராகு கோச்சாரத்தில் தானே ராகு பார்க்குது. இப்போது 12ஆம் இடத்துல ராகு, கோச்சார குரு பார்க்குறாரு. கோச்சார குரு தானே, கோச்சார குருத்தில் ஒரு வருஷத்தில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆனால் காலம் பூராமல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் அதே இடத்துல இருக்க போகிறது இல்லை. அப்போ அதனால் மாற்றங்கள் எப்போ வருது? ஒருத்தன் நல்லா இருக்கிறான், திடீர்னு பார்த்தா குடியானா போயிடுறான். எப்போ வருது? தசாபுத்தி அமைப்பில் தான். தசாபுத்தி மாறும்போது அங்கே எல்லாமே மாறுது, கோச்சாரங்கள் மாறும்போது எல்லாம் மாறுது. கோச்சாரத்தில் கிரகம் மாறும்போது, தசாபுத்தி கெடுதலான தசாபுத்தி ஆரம்பும்போது நல்லவன் கெட்டவன் ஆகிறான், கெட்டவன் நல்லவன் ஆகிறாங்கிறது தான் உண்மை. என்ன நேர்மையாக வேலை செஞ்சிட்ருக்க மேலேயே ஒரு பழி வருது.
இவன் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டான், அதனால் இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து அப்படின்னு வருது இல்லை. இந்த தொடர்புக்கெல்லாம் என்ன காரணம்? கோச்சார கிரகங்களும் நடப்பில் திசாபுத்தி நடக்கிற திசாபுத்தியும் தான். அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டினுடைய கிரக பெயர்ச்சியினுடைய பலனை சொல்லி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றும் வணக்கம்.